ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலம் 360. மறுபடியும் நான் உங்களோட ஷாஜு. நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் டே. எங்களோட குட்டி பேபி வந்துட்டு ஃபஸ்ட் டே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே இது ஒரு எமோஷ்னல் ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எமோஷ்னல் ஜேர்னியை ஒரு பாசிட்டிவ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உள்ள ஒரு வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைகள் வந்துட்டு பொது இடங்களில் மற்ற பசங்க கூட பழக விட்டு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா அவங்க சரௌண்டிங்ஸே மாறும், புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீப்ளானாக அஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா திங்ஸு, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு டே பிஃபோர் ஒரு நாள் முன்னாலே வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இது உன்னோட வாட்டர் பாட்டில், இது உன்னோடதுன்னு சொல்லியாச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் திங்கிங் க்ரியேட் ஆகும். இது நம்மளோட வாட்டர் பாட்டில், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா மூத்த பையன் வந்துட்டு போகிறான். ஸோ அவனை பார்த்தே இவன் வந்துட்டு இப்போ கொஞ்சமாகவே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 days பிஃபோரே வந்துட்டு கொஞ்சம் ப்ரீப்ளான் ஆகி இருந்தான். அதாவது 2 பேருமே கூப்பிட்டு போயிட்டே நாங்கள் வந்துட்டு பர்ச்சேசிங்லாம் பண்ணோம். பேகு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு அண்ணனோடது, இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி குட்டி பேபி வந்துட்டு அந்த டைம்லேயே வந்துட்டு ஒரு ப்ரீப்ளான் ஆகியிருந்தான். பட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எந்த குழந்தையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு பயப்படும், அழும். நம்ம பையன் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் வரைக்கும் நல்லா இருந்தான். அவங்க ஸ்கூல்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வெல்கமிங் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவன் அந்த கிளாஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் உனக்கு வந்துட்டு ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லை. பட் மற்ற பிள்ளைங்க அழுகிறத பார்த்துட்டு பிறகு நம்ம அம்மாவுக்கு பாய் சொல்லு அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொல்கிறத வச்சுட்டு ஓகே அம்மா அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ இந்த தாட் வந்துட்டு எந்த குழந்தையாக இருந்தாலுமே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பயம் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அழுகிற குழந்தை எல்லாமே வந்துட்டு ரொம்ப பலவீனமான குழந்தையும் கிடையாது, அதே மாதிரி அழாமல் இருக்கிற குழந்தை வந்துட்டு ரொம்ப தைரியமான குழந்தையும் கிடையாது. ஸோ வந்துட்டு ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், அவ்வளோதான். இப்போது உங்கள் குழந்தை அழுகுது அப்படின்னா அது இருக்கும். ஏன் அப்படின்னா சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். டோட்டலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டைம் தேவை. ஸோ அந்த டைமை நம்ம கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மட்டும் மறந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக்காக ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 1 வீக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசணும், இவங்கள்ட்ட பேசணும், சறுக்கு விளையாடணும், அவங்க கூட இது பண்ணணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற நம்ம எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்தோமோ அதே ஹாப்பினஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்துட்டு மைண்ட் செட் பண்ண வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் என்ன கேட்டாலும் சொல்லணும், இல்லைன்னா அடிப்பாங்க, என்னை ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ப்ரெஷர் போட வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சரௌண்டிங்ஸுக்கு வந்துட்டு அவங்கள அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அந்த டைமை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம பையனுமே வந்துட்டு மிஸ்டர் கேட்டேன் அழுதானா. இப்போ லாஸ்ட்டாக அவனை வந்துட்டு கூப்பிட்டு வரும்போது கூட அழுதுகிட்டே வந்தான். இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மூத்த பையனுக்கு இருந்த பதட்டம் வந்துட்டு எங்களுக்கு குட்டி பேபி 2வது பையன்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா மூத்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த மாதிரி தான் ரொம்ப அழுது இது பண்ணிகிட்டு இருந்தான். பட் திரும்ப அந்த ஒரு சரௌண்டிங்ஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அதை ஈஸியாக வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டான். ஸோ குட்டி பேபியும் வந்துட்டு அதை மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோலாம் பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் குழந்தையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தான் அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்தையும் குழந்தையோட அனுபவத்தையும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய் ஃப்ரம் ஷாஜு.